கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய ஆண்டு தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மை உள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா, உண்மை உள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்தை கரத்தினாலும் ரட்சித்து எகிப்திலிருந்து கொண்டு வந்த தன் ஜனத்துக்கிட்ட வனாந்திரத்தில் அவர் அவர்களுக்கு எடுத்த பாடம், என் வார்த்தைக்கு செவி கொடுங்க, என் கட்டளைகளை கை கொள்ளுங்க, என் கற்பனையின்படி நடங்க, என் நியமங்களை மறக்காதருங்க. அப்படி நீங்கள் இதை கை கொண்டீங்கன்னா நீங்கள் போகிற தேசத்தில் இதனால் நீங்கள் பிழைக்கலாம். என் வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நல்லா வாழ்வீங்க அப்படின்னு வசனத்தினாலே உண்டாகிற பாதுகாவல், வசனத்தினாலே உண்டாகிற செழிப்பு, வசனத்தை கைக்கொள்ளுவதனாலே உண்டாகிற சமாதானம், இதை குறித்து தெளிவாய் அறிந்த கர்த்தர் தான் ஜனங்களுக்கு கட்டளையாய் தமது வசனத்தை, every word of God is conditional and word of God is a command. கர்த்தருடைய வசனம் நிபந்தனையானது, கட்டளையானது. அந்த கட்டளைக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரியமானே அடக்கிக் கொள்வோமேனால் ஆண்டவர் அதில் இருக்கிற நன்மையை நாம் அனுபவிப்போம் என்பதை அறிந்தவராக இதை சொல்லுகிறார். நமக்கு செழிப்பு வேண்டும், செல்வாக்கு வேண்டும், உயர்வு வேண்டும், மேன்மை வேண்டும். ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் கொஞ்ச நேரம் சத்தியத்தை சொல்லி அனுப்பிடுங்க, கொஞ்ச நேரம் எங்களுக்கு ஆராதனை போதும், கொஞ்ச நேரம் ஜெபம் போதும் அப்படின்னு உலகத்தோடு கூட தேவன் கொடுத்த ஜீவனை வச்சுக்கிட்டு உறவுகளோடும் உலகத்தோடும் வேலையோடும் உல்லாசத்தோடு செலவிடுறதுக்கு நிறைய நேரம் தேவை. ஆனால் இந்த ஜீவனை தராரு அந்த தெய்வத்துக்கிட்ட வரும்போது அவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிறது, உயிர்லேருந்து பணத்துலேருந்து எல்லாத்தையுமே. ஆனால் அவருக்கு கொடுக்கணும்னா கஷ்டப்படுறது. ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் நீ எனக்கு செவி கொடு, அப்போ நான் தேசத்தினுடைய நன்மையை நீ புசிக்கும்படியாக நான் செய்வேன் சொன்னவர். அவருக்கு தொடர்ந்து செவி கொடுப்போம். தேசத்தின் பல நன்மைகளை பிரியமானவர்களே அனுபவிக்கிறதற்கு தேவன் சொன்னபடியே அவர் செய்வார். அவர் சொல்லே அதை செய்து முடிக்கும். அந்த நம்பிக்கையோடு கர்த்தருடைய வசனங்களுக்கு முத்தமிடுவோம், அதை பற்றி கொள்வோம், கர்த்தரையும் அவருடைய வசனத்தை நேசிப்போம். அந்த வசனமும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஆம் பிதாவே, மனம் பொருந்தி செவி கொடுக்க நன்றிங்க. சத்தியத்தை கேட்க மனதில்லாதவர்களாய் அல்ல. எனக்கு அநேக மக்கள் ஆலயத்தில் அமரும் பொழுது கூட அவருடைய மனதை எங்கேயோ விட்டு விட்டு செவியை மாத்திரம் வசனங்களுக்கு கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் மனம் பொருந்தி செவி கொடுக்கிறவர்களுக்கு தேசத்தின் நன்மையை தருகிறவர். தம் பிள்ளைகளுடைய செவியை நீர் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும். அதன் வழியாய் நன்மை அவர்களை ஆட்கொள்ளட்டும். கர்த்தர் இப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. God bless you. Have a blessed day. Amen.